கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.தைத்திங்கள்.in வெப்சைட்ட உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க. சின்ன பொண்ணு ஒரு வயது மூப்புள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வித்தியாசம் உள்ள ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது எதிர்காலம் குறித்த ஒரு கேள்வி வரதானமோ செய்யும். நான் அந்த காதலை கொச்சப்படுத்த விரும்பல. அவங்க உண்மையிலே தெய்வீக காதலாக கூட இருக்கட்டும் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும். பட் பிரேம்ஜி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சி நடிகை பின்னாடி சுற்றி இருந்தவங்க தான் இவங்க எத்தனை பேரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்கிறாங்க. என்னுடைய தம்பி ஏற்றுக்கல, என்னுடைய அம்மா அப்பா வந்து ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க. வெறும் பணக்காரனை கொடுக்கணுன்றது மட்டுமே இருக்காது, சரியான வாழ்க்கை துணை வேணுன்றத பர்சனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். யாரு பிரேம்ஜிலாம் சொல்கிறாங்க. கங்கை அமரனுடைய மகன் பிரேம்ஜின்றது பெரிய விஷயம் கிடையாது. வெங்கட் பிரபுவோட அப்பா கங்கை அமரன் சொன்னால் அது நேம். வெங்கட் பிரபுன்னு நம்பர் 1 டைரக்டர், அது பெருமை. பிரேம்ஜியோட அப்பான்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்கும். ஸோ இன்னும் அவர் வந்து ஒரு டேலண்ட்டையாவது ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 44 வயசு பார்த்தா அப்படி தெரியுதான்னு நீங்களே சொல்லுங்கள். நல்ல பெற்றோர்களுக்கு மன வருத்தம் இருக்கும். நல்ல தம்பிக்கு வந்து அக்காவுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு அந்த கோபதாபங்கள் இருக்க தானே செய்யும். அது சரியாகணும்னா வந்து பிரேம்ஜி வந்து யூத் ஆகணும். பிரேம்ஜி செலக்ட் பண்ண பொண்ணோட குடும்பம் வந்து பொண்ணும் நல்ல பொண்ணாக இருக்கும், நல்ல வளர்ப்பாக கூட இருக்கலாம். இந்த லவ்ன்றதுல கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கலாம். காதல் தான் கண்ணில் சொல்லுவாங்கள்ல, கண்ணு மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, மூளையும் கிடையாது காதலுக்கு. வணக்கம் சார். நேற்றுலேருந்து வந்து பிரேம்ஜி இந்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த குறிப்பாக வந்து ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருந்த பிரேம்ஜிக்கு திருமணம் ஆனதுல நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இருந்தது. கிட்டத்தட்ட அவரே வந்து ஆளே மாறி பயங்கரமாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாரு. என்ன நடக்குது அவங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் பண்ணது வந்து அது வந்து அவங்களுடைய அந்த பெண்ணோட அவங்க குடும்பத்தாருக்கு வந்து ஏற்றுக்கலன்னு சொல்லி அந்த அம்மாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது உடனே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் இந்த ஹனிமூன் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த ஏக்கம் வரும் இல்லை, பெற்றோர்கள் ஏற்றுக்கலை அப்படின்றது. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்கிறாங்க. என்னுடைய தம்பி ஏற்றுக்கலை, என்னுடைய அம்மா அப்பா வந்து ஏற்றுக்கலைன்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்காததுக்கு காரணம் கேட்டால் அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையாம்மா. பெற்றோர்களுக்கு வந்து தன் பெண்ணை வந்து இந்த இடத்துல இப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. வெறும் பணக்காரனை கொடுக்கணுன்றது மட்டுமே இருக்காது. அதனால பெண்ணோட எதிர்காலம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அவங்க வந்து சரியான வாழ்க்கை துணை வேணுன்றத இருக்கும்ல. இவங்களை வந்து தாறுமாறாக இவங்களுடைய வந்து பர்சனல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். யாரு பிரேம்ஜித்லாம் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பக்கம் வயதானவங்க, ஒரு பக்கம் ஏன் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணா. லவ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, யாரை பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லிக்கலாம். வேணா என்னென்னு கேட்டால் காதல் யார் மேலே வேணாலும் வரும். வயசான கிழவன் மேலே வரும், நாய் மேலே வரும், பூனை மணி வரும். ரைட். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, பெற்றோர்கள் ஏற்றுக்கணும்ல. பெற்றோர்களுக்கு வந்து காதல் இல்லைல்ல, பெற்றோர்களுக்கு கனவு மட்டும்தான் இருக்கும். தன் மகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கணவன் வரணும் அப்படின்றது ஒரு கனவாக தான் இருக்கும். அவங்களுக்கு காதல் இருக்காது. ஆனால் இவங்க காதலிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவங்ககிட்டேருந்தே வந்திருக்காது. நீங்கள் வந்து ஒரு பிரபலமான ஒருத்தரை வந்து கங்கை அமரனுடைய மகன் பிரேம்ஜின்றது பெரிய விஷயம் கிடையாது. வெங்கட் பிரபுவோட அப்பா கங்கை அமரன் சொன்னால் அது நேம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு நம்பர் 1 டைரக்டர். அவருடைய அப்பா யாருக்குன்னா கங்கை அமரன். அவர் வந்து ஒரு மியூசிஷியன், எல்லாருக்கும் தெரியும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், அதுவும் தெரியும். ஆனால் வெங்கட் பிரபுன்னு நம்பர் 1 டைரக்டர், அது பெருமை. பிரேம்ஜியோட அப்பான்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்கும், கங்கை அமரனுடைய பையன் வந்து பிரேம்ஜின்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ இன்னும் அவர் வந்து ஒரு டேலண்ட்டையாவது ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. அதுவும் இதே மாதிரி தான் வந்து ஒரு 44 வயசு பார்த்தா அப்படி தெரியுதான்னு நீங்களே சொல்லுங்கள். 44 வயசு மாதிரி தெரியுதா? நீங்கள் நம்புனா நானும் நம்புகிறேன். அப்போ அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மன வருத்தம் இருக்க தானே செய்யும். நல்ல பெற்றோர்களுக்கு மன வருத்தம் இருக்கும். நல்ல தம்பிக்கு வந்து அக்காவுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு இருக்கும். அந்த கோபதாபங்கள் இருக்க தானே செய்யும். அது சரியாகணும்னா வந்து பிரேம்ஜி வந்து யூத் ஆகணும். ஓவர் நைட்டில் எப்படி சூரிய வம்சத்தில் எப்படி ஒரே நாளில் பணக்காரனா, அதே மாதிரி வந்து இவர் என்ன செய்யணும், ஒரே நாளில் பாடியை ஃபிட்டாக்கி யூத்தாக மாறணும் பிரேம்ஜி. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது, நடக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி தானே. அப்படி மாறினா வேணால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கலாம்.
ஸோ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு ஒரு வயது மூப்புள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வித்தியாசம் உள்ள ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது எதிர்காலம் குறித்த ஒரு கேள்வி வரதானமோ செய்யும். எல்லாருக்குமே வருமா, எல்லாருக்கும் வரும். நான் அந்த காதலை கொச்சப்படுத்த விரும்பல. அவங்க உண்மையிலே தெய்வீக காதலாக கூட இருக்கட்டும், நான் அந்த அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும். பட் பிரேம்ஜி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சி நடிகை பின்னாடி சுற்றி இருந்தவங்க தான் இவங்க அத்தனை பேருமே. இவன் இந்த எஸ்பிபி மகன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேசுகிறதுல இல்லை. நல்ல அப்பாக்கள் கிடைச்சாங்க இவங்களுக்கு, பெருமைக்குரிய அப்பாக்கள். அது இளையராஜாவாக இருக்கட்டும், கங்கைமரனாக இருக்கட்டும், எஸ்பிபியாக இருக்கட்டும். இனி இன்னொரு ஜென்மத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பன்லாம் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. உண்மையாக இவனுங்க பண்ண இதுக்கு. ஏன்னா மனம் வெறுத்து போய் கஷ்டப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிபி இவங்கெல்லாம். இப்போ வந்து ஏன் கங்கைமரன்லாம் இப்படி இருக்கிறாரு, அவரை கூட ட்ரோல் பண்ணாங்க. கங்கைமரன்லாம் ஒரு கச்சேரியில் மேலே ஏறினாலே ஒரு கலகலப்பாயிடும். அப்படி ஒரு ஜாலியான மனுஷன் யார் கங்கைமரன். அவர் எவ்வளோ டென்ஷன் ஆகி எப்படி கத்துனார் பார்த்தீங்களா, எவ்வளோ ட்ரோல் ஆச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு வகையான மன உளைச்சல் தான். பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பெருமைக்குரிய பிள்ளையாயிட்டார். வந்து சுயமாக இத்தனைக்கு யார்கிட்டையும் இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரி கூட இல்லை. சென்னை 28 எடுத்து அடுத்தடுத்து இன்றைக்கி கொடுத்து நம்பர் 1 டைரக்டர் இன்றைக்கி. மாநாடு படம்லாம் வேறு லெவலில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ராங் ரூட்டில் போய் தான் இதுவாயிட்டாங்க. அதில் போனவங்க எல்லோரும் கீழே போயிடல, ஒரு சில நீச்சல் தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க. பிரேம்ஜிக்கு நீச்சல் தெரியாமல் அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லே அப்படியே இருந்துட்டார். தண்ணி ரொம்ப ஊறி போச்சு. ஸோ அதனால் இப்போது இந்த வயது மூப்புன்னு தெரியுது. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, பெற்றோர்களோட சம்மதத்தோடு காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிடும் தாராளமாக. காதலுக்கு நம்ம ஆனால் வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்துக்காக காத்திருக்கணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக அது பண்ணலாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் நான் பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பெரிய லட்சம் அவனா சம்பாரிச்சான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி பிரேம்ஜிக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்ற ஒரு கேள்வி வரதானே செய்யும். ஸோ இன்னும் கூட 44 வயசு தான் ஆச்சு. நான் சொல்கிறேன் வயசு அதிகன்றாங்க, 44 வயசு தான் ஆச்சு. இன்னொரு 10 வருஷத்துக்கு கூட அவர் ப்ரூவ் பண்ணலாம் அவர் டேலண்ட்டை, இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணார்னா அது இந்த பேச்சுக்கள் அடிபட்டோம், இந்த வயது மூப்புன்ற அந்த பேச்சுக்கள் அடிபட்டோம். மற்றபடி சராசரியாக ஒரு பெற்றோர் வந்து யோசிக்க தானே செய்வாங்க. பிள்ளைகளுக்கு வயது வந்து இவங்களுக்கு பிள்ளைகளானால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இவர் வந்து ரிட்டையர் ஆகிருப்பார், 60 வயசு தாண்டியிருப்பார். அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்ட்டு அப்பா நான் 10th பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லும் போது இவர் 60 வயசுக்கு மேலே இருக்கும். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தாக்கா இன்றைக்கி வந்து அந்த 60 வயசில் பேரம் வந்திருக்கும். அதானே உண்மை. ஸோ அதனால் சொல்கிறேன். அதனால் பெற்றோர்களுடைய அந்த தம்பியும் இருந்தாலும் சரி, நல்ல குடும்பம் நான் நினைக்கிறேன். அந்த உண்மையிலே பிரேம்ஜிக்கு வந்து வேற்றுமையாக இருக்கலாம் இப்போது அவங்க சொல்கிறது. ஆனால் பிரேம்ஜி செலக்ட் பண்ண பொண்ணோட குடும்பம் வந்து பொண்ணும் நல்ல பொண்ணாக இருக்கும், நல்ல வளர்ப்பாக கூட இருக்கலாம். இந்த லவ்ன்றதில் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கலாம். காதலுக்கு தான் கண்ணில்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணு மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, மூளையும் கிடையாது காதலுக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணு இல்லைங்க, காதலுக்கு மூளை இல்லைன்றதை முதல்ல சொன்னோம். ஸோ காதலுக்கு கண்ணு இல்லைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், காதலுக்கு மூளை கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து யோசிக்காது எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி போய் விழுந்துடுது. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்ல குடும்பம். பிரேம்ஜியோட அந்த மச்சான் மாமியார் மாமனார் நல்ல குடும்பம் நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னமோ மாமியார் பேர்லேயே வந்து மசாலா கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து சூரியவம்சம் படம் மாதிரி நான் சொல்லுங்களேன். வேறு என்ன பண்ண முடியும்? மசாலா கம்பெனி ஆரம்பித்து உழைச்சி முன்னு நான் இப்போது நான் சொல்கிறேன். நான் வந்து யாரையும் மட்டம் தட்டணும் குறை சொல்லணுன்றது எனக்கு நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. பட் என்னென்னா இதுதான் இங்கே கங்கைமரன் புள்ளன்னு பிரேம்ஜின்னு சொல்லிட்டு இருந்தால் சரியாக வராது. பிரேம்ஜியோட அப்பா கங்கைமரன் சொன்னால் அப்பா அந்த அளவுக்கு பேர் எடுக்கணும்ல. இப்போ ஆச்சி மசாலா இருக்குது, ஆச்சி மசாலா ஏதோ விளம்பரத்துக்கு பேசதான் நினச்சிடக்கூடாது. இப்போ அவர் வந்து அவங்க அப்பா அம்மா யாராவது இந்த தொழில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அதில் போனார், இன்றைக்கி ஹோட்டலில் ஆரம்பிச்சிட்டாரு, இன்றைக்கி வேறு லெவலில் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ராம்ராஜ் காட்டன்னா அவங்க அப்பா என்ன ஏதாவது தறி கடை வச்சுருந்தா, தறி நெய்கிற மில் ஏதாவது வச்சுருந்தாரா என்ன? இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வராங்கன்னா, அந்த ஃபீல்டுக்கு வராங்கன்னா பேர் வச்சு சந்தோஷம்தான், சரிங்களா? ஆனால் அந்த நிறுவனம் வந்து மேல் மேலே வளர்ந்து ஒரு பெரிய ஒரு இடத்த எட்டி 10 வருஷம் 44 வயசு தானே ஆகுது இப்போட நான் சொல்கிறேன். இன்னும் இருக்குல்ல, ஒரு 15-20 வருஷம் இருக்குது. அப்போ இவர் வந்து முன்னேற்றி காட்டணும். அதுதான் காதலில் வெற்றியே இருக்குது. இல்லை அப்பா சொத்து இருக்குது, அதை உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்லான்னு நினச்சா ஒன்றும் சொல்ல முடியாது.
கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.thaithingal.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க.